Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான சிக்கன் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். செஞ்சு வைக்க போகிறோம். கட் பண்ணி இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க
சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்க அந்த பேஸ்ட் வந்து முன்னாடியும் சைட்லேயும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு இது பிரிஞ்சு வராது ஷீட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண பிறகு திரும்ப நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு இன்னும் நல்லா சின்னதாக கிடைக்கும் ரோலு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணியாச்சு. பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக வந்துடுச்சு க்ளோஸ் ஆகி. இப்போ அடுத்தது ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப் நம்ம எடுக்கும்போது அந்த கார்னர்ஸில் தான் நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்கணும். அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கார்னர்ஸில் நான் ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கிறேன். ஏன்னா அது பெரிய ஸ்கொயராக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அந்த ஸ்டஃபிங் வச்சு இந்த கார்னர்லேருந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும், அதை மடித்து விட்டுக்கணும். அப்போ நமக்கு அந்த ரோலிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நாம் அந்த பேஸ்ட் எடுத்து முன்னாடி சைட்லலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் நம்ம அதை ரோல் பண்ணி கொண்டு வரலாம். ரோல் பண்ணி கொண்டு வரும்போது நல்லா ஃபுல்லாக ரோல் ஆகி கவர் ஆகிடும். அதில் நாம் பேஸ்ட் அப்ளை பண்ணுற தொட்டு அது பிரியாது, நல்லா ஒட்டி இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது கூட அந்த ரோல் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் சின்னதாக ரோல் பண்ணால் நீங்கள் சின்னதாக ஷீட்ஸ் கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் சின்ன ரோலாக கிடைக்கும். பட் இதுதான் நமக்கு வீட்டில் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். இது வந்து மைதாவில் பண்ணால் இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பட் நம்ம வீட்டில் தான் செய்கிறோம், ஹெல்த்தியாக சாப்பிட்றது தான் நமக்கும் நல்லது. அதனால தான் மேக்ஸிமம் நாங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுவோம். மைதா வந்து எப்போவுமே நாம் ரேராக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ கெஸ்ட் வராங்க, நம்ம இந்த மாதிரி எதாவது செஞ்சு அசத்தணும் அப்படின்னும்போது மைதா நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போது இன்னும் நல்ல ரோல்ஸ் தின்னாக கிடைக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் மைதா வந்து கோதுமை மாவோட ரொம்ப தின்னாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும்னு. பட் கோதுமை மாவும் நம்ம இந்த மாதிரி நல்லா தின்னாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஷீட்ஸும் வந்து நம்ம தின்னாக இருந்த தொட்டு நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்தது. நம்ம எப்போவுமே வீட்டில் செய்யும்போது, ஏன்னா இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பிள்ளைங்க கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. ஸோ அதனால் நம்ம கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிடும்போது வயிற்றுக்கும் எந்த கேடும் இருக்காது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ரோலாக செஞ்சு எடுத்தாச்சு. எல்லாமே இந்த ஸ்கொயர் டைப்பில், சர்க்கிள் டைப்பில் எல்லாமே நான் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாம் ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். அதாவது பாதி முழுகும்படிக்கு நான் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட செஞ்சு எடுத்துக்கலாம், நிறைய எண்ணெய் ஊற்றி. இப்போது இதை இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நம்ம எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு அது வேகும்படிக்கு அப்பப்போ திருப்பி போட்டுக்கணும். ஏன்னா டீப் ஃப்ரைனால் உங்களுக்கு ஃபுல்லாக முழுகிடும். அதனால் எல்லாமே நல்லா எல்லா சைடும் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் நமக்கு கிடைக்கணும், அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் டீப் ப்ரௌன் தான். இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சிக்கன் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்தது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, அந்த கலர் பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் இன்னொரு டைம் வந்து செய்யும்போது வெறும் சிக்கன் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சோம். இதில் நாம் சிக்கன் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். நான் இதில் 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்தேன். ஏன்னா நம்ம இதில் வெஜிடபிள் ஆட் பண்ணல, அதனால் நமக்கு சிக்கன் அதிகமாக சேர்த்து தான் அந்த குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். அதே போல் தான் மற்ற எல்லாமே இன்க்ரீடியன்ஸ்லாம், வெங்காயம், நெக்ஸ்ட்டு மசாலா பொருட்கள் எல்லாமே அதே போல் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு, ஜஸ்ட்டு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் நாம் இதில் ஷீட் ரெடி பண்ணல. இதுக்காக நான் பிரெட் ஸ்லைசஸ் தான் எடுத்துக்கிறேன். அந்த சுற்றி இருக்க அந்த ப்ரௌன் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா நம்ம அதை திரட்டி எடுத்துக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி திரட்டும் போது இது இந்த மாதிரி நமக்கு தின்னாக கிடைக்கும், அந்த ஷீட் மாதிரி. இப்போ நாம் இதில் வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா பிரெட் ஸ்லைஸையும் இந்த மாதிரி நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் திரட்டி வச்ச பிறகு இதில் நம்ம அந்த ஸ்டஃபிங் வந்து ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் தான் வைக்க முடியும். ஏன்னா பிரெட் ஸ்லைசஸ் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ நம்ம அதே போல் ரோல் பண்ணிவிட்டு, இதுக்கு நமக்கு பேஸ்ட்டு தேவையில்லை, தண்ணி மட்டும் போதும். இப்போ ப்ரெட்டோட அந்த ஓரங்களில் நம்ம தண்ணியை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணால் போதும். அது நல்லா பிடிச்சிக்கும், அப்போ நமக்கு பிரிஞ்சு வராது. இதை நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் அதே போல் ஷாலோ ஃப்ரையில் செஞ்சு எடுத்தோம். ப்ரெட்டில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா,
நீங்கள் ப்ரெட் ரோல் பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ நீங்கள் சூடான எண்ணெயில் போட்டால் தான் எண்ணெய் ரொம்ப குடிக்காது. இல்லைன்னா அந்த ப்ரெட் வந்து எண்ணெயை ஃபுல்லாக இழுத்துரும். அதனால் எண்ணெய் சூடாக இருக்கதா கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் இதை உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா அந்த ப்ரெட் ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதோட நம்ம ப்ரெட் ரோலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் இதில் என்ன தான் நீங்கள் அப்படி போட்டு எடுத்தாலும் ப்ரெட்டில் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் இருக்கும். பட் நமக்கு வந்து இந்த மாதிரி ஷீட் செஞ்சு எடுக்கும்போது ஆயில் அந்தளவுக்கு நமக்கு இருக்காது, கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும். இப்போது நம்மளோட ஷீட், அதாவது கோதுமை மாவு ஷீட்டில் செஞ்ச சிக்கன் வெஜ் ஸ்ப்ரிங் ரோலும் ரெடி ஆகிடுச்சு, அந்த ப்ரெட் ரோலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் எதுனாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான சிக்கன் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.